ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாக் தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தோப்புக்கு தாங்க போக போகிறோம். தோப்பில் போயிட்டுங்க மாங்காய், சீத்தாப்பழம், சப்போட்டா பழம் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட போகிறோங்க. பக்கமாக ஆர்லாண்டோ போயிருந்தாங்களா, ஆர்லாண்டோ போயிட்டுங்க மார்க்கெட் ப்ளேஸில் வந்து போட்டு பார்த்தேன். எங்கேயாவது வந்து இந்த சீத்தாப்பழம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து சீத்தாப்பழம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சரி சும்மா போட்டு பார்க்கலாம், யாராவது வந்து சேல் பண்ணாங்கன்னா போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருந்தேங்க. ஆனால் போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே ஒரு தோப்பே இருக்குது, நம்ம தோப்புலேயே போய் ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக போயிடுச்சுங்க. ஆனால் டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 மைல் தள்ளி போட்டிருந்தது. பரவாயில்ல, 40 மைலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சில விஷயத்துக்காக மெனக்கிடுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுங்க நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் டிரைவுக்கு மேலேங்க. நான் அது வந்து போக போக அப்படியே ஃபுல்லாக அவுட்டருங்க. அந்த போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மேட்டுக்காடு இருக்கும் பாருங்கள், ஒத்த ரோடாக இருக்கும். 2 பக்கமும் இந்த செம்மண்ணாக இருக்கும் இல்லைங்களா, அப்படியே தாங்க இருந்தது மேட்டுக்காடு. ஒரு பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலி கட்டி விட்டு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாக எலுமிச்சம்பழம் தோப்பு தாங்க இருந்தது. லைம் தோப்பு இருந்ததுங்க. அந்த எலுமிச்சம்பழம் எல்லோ இல்லை, லைம் தான் இருந்தது. ஃபுல்லாக ஒரு பக்கம் ஃபுல்லாக தோப்புங்க. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தோம்னா மாங்காய் தோப்புக்கு வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட 10 ஏக்கராங்க ரோட்டு மேலேயே இருக்குதுங்க. அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மரத்தில் அவ்வளோ காய் தொங்குதுங்க. நம்ம ஊர் கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். பட் ஆனால் இவங்க வந்து வேறு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக தாங்க இருந்தது. பழுத்ததுக்கப்புறம் 2 பேர் தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் பார்த்துக்கிறாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்க. நம்ம ஊரில் எப்படி வந்து அந்த வயலில் வந்து உளுந்து வேலை செய்வாங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக செய்கிறாங்க. எனக்கெல்லாம் பார்த்தோன்னே அவ்வளோ ஆசையாக போயிடுச்சு. அதுவும் வந்து கிட்டத்தட்ட 10 ஏக்கராங்களா மாங்காய் தோப்பு. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் மரமும் வச்சுருக்குறாங்க, அப்புறம் சப்போட்டா மரமும் வச்சுருக்குறாங்க. மரமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 மரம் இருக்கும் மாட்டத்துக்குங்க. தினமும் காலையில் ஒரு நடை, சாயங்காலம் ஒரு நடைன்னு வந்துட்டு தண்ணிலாம் விட்டுட்டு சொட்டு நீர் பைப் போட்டிருக்கிறாங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு பார்த்துட்டு அப்புறம் சாயங்காலம் போயிடுவாங்க போல இருக்குதுங்க. இவங்க எப்படின்னா நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் தான் தோப்புக்குள்ளேயே வீடு கட்டி இருக்கிறாங்க. அப்போல்லாம் தோப்பு ஒரு பக்கம் இருக்கும், வீடு ஒரு பக்கம் இருக்குங்க. நம்ம வயலுக்கு போயிட்டு வரோம், வயலுக்கு போயிட்டு வரணும் சொல்லிட்டு போயிட்டு வருவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக தாங்க இருக்குது. இவங்க தோப்புக்காக தினமும் காலையில் ஒரு நடை, சாயங்காலம் ஒரு நடை வராங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மரத்துலேயுங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 காய் தொங்குங்க. எல்லாமே கை கெட்டுற மாதிரியே தான் இருக்குது. அதுவும் மாங்காய் கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்குறாங்க. அதை வச்சு தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா மாங்காய் நம்ம வந்து எப்பயுமே மரத்துலேருந்து பறிக்கும்போது அந்த பால் வருங்க. அந்த பால் பட்டுருச்சுன்னா ஒரு மாதிரி சின்ன சின்னதாக கொப்பளம் வந்த மாதிரி ஒரு புண்ணு, பால் புண்ணு ஆகும்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கட் பண்ணுறதுக்குலாம் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லலாம் மாங்காயை வந்து பறிச்சோம்னா அப்படியே மண்ணில் ஒரு தேய்ச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். பட் இவங்க எல்லாமே ப்ராப்பராக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே விலை வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்துங்க பர் எல்பி வந்து $6ன்னு சேல் பண்ணுறாங்க. கடையை விட கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. ஒரு மாங்காவே கிட்டத்தட்ட ஒரு எல்பிக்கு மேலேயே இருக்குங்க. நான் வந்து ஒரு 10 மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். $60க்கு வாங்கிட்டு வந்திருந்தேங்க மாங்காய் மட்டும். நான் வாங்கும்போது என்ன சொன்னேன்னா, எனக்கு கொஞ்சம் பழுக்கிற மாதிரி திரண்ட காயும் பறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னாங்களா, எனக்கு ரொம்ப ஆசையாக போயிடுச்சுங்க. எப்படி தான் இருக்கும்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 4 காய் நல்ல திரண்ட காயும் மீதி வந்து பச்சை காயும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதுவும் வந்து பச்சை மாங்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புளிக்கும் இல்லைங்களா, இங்கே மாங்காயே புளிக்கிறது இல்லைங்க. நான் ஏற்கனவே வந்து அந்த ஃபோர்ட் லாடரில் போயிருந்தேன் இல்லைங்களா மாங்காய் தோப்புக்கு, அந்த மாங்காயும் சுத்தமாக புளிப்பு இல்லை. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட புளிப்பு இல்லைங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அதுவும் இந்த வரமிளகாத்தூள் உப்பும் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா தூக்கலாக சூப்பராக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு. நான் என்ன பண்ணேன்னா மாங்காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுங்க, ஒரு ப்ரௌன் கலர் பேக் எடுத்துக்கிட்டுங்க, அதுக்குள்ளே அந்த மாங்காயெல்லாம் போட்டுட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டுங்க, மேலே வந்து அரிசி பேக்கை போட்டு மூடி வச்சுட்டேன். கரெக்டாக ஒரு 4-5 நாள்லேயே சூப்பராக பழுத்துருச்சுங்க. ஆனால் வாசம்லாம் ஒன்றும் வரல. ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நசுங்குனா நல்லா நசுங்குற மாதிரி தான் இருந்ததுங்க. கட் பண்ணி சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க, செம்ம சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தாங்க இருந்தது. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. அதுவும் மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த திரண்ட காயை பறிக்கிறோம் இல்லைங்களா, அதை பழுக்க வச்சு சாப்பிட்டாவே டேஸ்ட்டு தனி தான் போல இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் என்னென்னா இந்த சீத்தா மரமும் அங்கே தாங்க வச்சுருந்தாங்க. அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 40 மரத்துக்கு மேலே வச்சுருப்பாங்க. என்ன பண்ணாங்கன்னா மாமரம் இருக்குது இல்லைங்களா, ஒரு 2 மாமரத்துக்கு நடுவில் சீத்தா மரம் அந்த மாதிரி கலந்து தான் வச்சுருந்தாங்க. சீத்தா மரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒசரம்லாம் இல்லைங்க, ஒரு மீடியம் சைஸாக தான் இருக்குது.
பழம்லாம் வந்து எட்டி பறிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, நல்லா குனிஞ்சு பறிக்கிற மாதிரி ரொம்ப சின்னதாக தாங்க இருக்குது. ஆனால் அவ்வளோ காய் இருக்குதுங்க சீத்தாப்பழம். எல்லாமே திரண்ட காயாக தான் இருந்தது. இந்த சீத்தாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பூர் வெரைட்டிங்க. அந்த நாட்டு சீத்தாப்பழம்லாம் குட்டி குட்டி பழமாக இருக்கும் இல்லைங்களா, அதே சைஸ் தாங்க இருந்தது. எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா மினிமம் வந்து ஒரு 15 எல்பியாச்சும் வாங்கணும், அப்போ தான் வந்து நாங்கள் கொடுப்போம், இல்லைன்னா நாங்கள் வந்து சேல் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேறு இடத்துல இருக்கிறாங்க. இதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் வருவாங்க போல இருக்கு தோப்புக்கு. ஸோ வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்தால் தான் வரத்துக்கு யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு 20 எல்பி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுங்க 20 எல்பி வாங்கிக்கிட்டேங்க. சீத்தாப்பழம் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கட் பண்ணுவாங்கன்னா, அந்த பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளுத்து போன கலரில் இருக்குங்க. அப்படியே பழம் வந்து பழுக்கிறதுக்கான திரண்டதுக்கான அறிகுறிங்க அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் பறிப்பாங்க மரத்துல இருந்தே. பறிச்சுட்டு ஒரு 4 நாள் வந்து ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சாலும், இல்லைன்னா வந்து இந்த சிப்பி தட்டம் இருக்குது இல்லைங்களா, அதில் போட்டு மூடி வச்சாலுமே கூட பழுத்து போயிடும். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 20 எல்பிங்க. இங்கே வந்து பர் எல்பி வந்துங்க $12. 20 எல்பி வாங்கணும். ரொம்ப காஸ்ட்லி தாங்க. கண்டிப்பாக 20 எல்பி நமக்கு சொல்லாது. நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தலான்ட்டு ஒட்டுக்கா வாங்கிட்டு வந்துட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நாங்கள் போகிறதுக்குள்ளேயே பறித்து வச்சுட்டாங்க. 20 எல்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பழத்துக்கு மேலே நின்றுச்சுன்னு நினைக்கிறேங்க. பழம் வந்து சின்ன சின்ன சைஸ் தானுங்களா, அதனால் வந்து ஒரு 30 பழத்துக்கு மேலேயே நின்றுச்சு. என்ன பண்ணோன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கொடுத்தது போக நாங்கள் என்ன பண்ணோம், சிப்பி தடத்துலேயே கொஞ்சம் திரண்ட பழமாக இருக்கும் இல்லைங்களா, அதில் பாருங்களேன் இந்த நடுவில் பாருங்கள் கொஞ்சம் கலர் வந்து ஃபேடான கலர் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் சீக்கிரம் பழுக்கக்கூடிய பழம். அதெல்லாம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மூடி வச்சுட்டோம். ஒரு 4-5 நாளில் பழுத்துக்குச்சுங்க. நல்ல டேஸ்ட்டுங்க, செம்ம தித்திப்பாக இருந்தது. ஒரு சிலது காயாவுமே கொடுத்துட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் காஞ்சு போயிடுச்சுங்க. அது வந்து பழுக்கவும் இல்லை. நாங்கள் கவரில் நல்லா டைட்டாக கட்டி வச்சுருந்தா வந்திருக்குமோ என்னவோங்க, நாங்கள் வந்து இதிலே பழுத்துருன்ட்டு விட்டுட்டோம். அது பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சே போயிடுச்சு. அதிலே கிட்டத்தட்ட ஒரு 10 பழம் வீணாக போயிடுச்சுங்க. அது நல்லா திரண்டு இருந்ததுன்னா பழுத்து இருந்திருக்கும். கொஞ்சம் முன்னாடியே வந்து கட் பண்ணிட்டாங்க போல இருக்குதுங்க. பாருங்கள், ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சீத்தாப்பழம் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஊரில் அட்லாண்டா போயிட்டு சந்தே வைக்கலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு தான் எடுத்தாச்சுங்க. அதுவும் இந்த சீத்தாப்பழத்தை பார்த்தோன்னே ஆசையாயிடுச்சுங்களா, அது தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வேறு நம்ம கண்முடியே பறிச்சுக்கிறாங்க. அதை பார்க்கும்போது சரி பரவாயில்ல, நம்ம எத்தனை நாளைக்கு தான் ஏங்கியே போகிறது, சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தான் வாங்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே இந்த ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே இந்த இது இருந்ததுங்க, சப்போட்டா பழம் இருந்தது. சப்போட்டா பழம் வந்து எல்லாம் பிஞ்சாக தாங்க இருந்தது. நான் வந்து எனக்கு சப்போட்டா பழம் ரொம்ப பிடிக்கும். சரி கொஞ்சம் வாங்கிக்கலாமான்னு பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது சின்ன சைஸாக இருக்குது. ஏன்னா இங்கே யூஎஸில் இருக்கிற சப்போட்டா பழம்லாம் நல்லா பெருசாக இருக்குங்க. அந்த மாதிரி பெருசாக வந்தால் தான் வந்து பழம் வந்து சாப்பிட முடியும். அதனால் இப்போ வந்து எதுவுமே இல்லைங்க அப்படின்ட்டாங்க. யூஸ்வலாக எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தோப்பில் சப்போட்டா பழம் இருந்ததுன்னா எப்படி பறிப்பாங்கன்னா, அந்த பழத்தை வந்து லைட்டாக கீறி பார்ப்போங்க. கீறி பார்த்தோம்னா பச்சையாக இருந்ததுன்னா அது வந்து காய், கொஞ்சம் வந்து இந்த மாநிறமாக இந்த சப்போட்டா உள்ளே இருக்க கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த கலராக இருந்ததுன்னா திரண்ட காயின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் கீறி பார்த்து பறிப்போங்க. ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி பார்க்குறதே இல்லை. பழத்தோட சைஸை பார்த்து தான் சொல்கிறாங்க. நானும் சொன்னேங்க, இங்கே பாருங்கள் கீறி பார்த்துருக்குறேன், கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு, இது திரண்ட காய் தாங்க அப்படின்னு. அவங்க இல்லவே இல்லைன்ட்டாங்க. சரி நான் திரும்ப கேட்டுகிட்டே இருக்காலும் என்ன பண்ணாங்க, நான் பொக்குன்னு போயிடுவேன்ட்டு ஒரு 4 பழம் மட்டும் குட்டி குட்டி பழம் தாங்க பறித்து கொடுத்தாங்க நான் சொன்ன காயை. ஆனால் வீட்டுக்கு வந்து 4 நாளில் அப்படியே வெளியில் தாங்க வச்சுருந்தேன் ஓப்பனில், பழுத்து போயிடுச்சு. அப்படி ஒரு தித்திப்பாக இருந்ததுங்க. ஐயோ இந்த பழத்தை விட்டுட்டோமே அப்படின்னு ஆயிடுச்சு. பழம் சாப்பிடும்போது அதில் 2 சீடு இருந்ததுங்க. அதை எடுத்து வீட்டில் இருக்கிற அந்த பாட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். செடி வருமா இல்லையான்லாம் தெரியல, ஒரு நப்பாசையில் போட்டு வச்சுருக்குறேங்க. ஃப்ளோரிடா வெதர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிலுங்க, நம்பூர் வெயில் மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லா மரமும் சூப்பராக வருதுங்க. அட்லாண்டா வெதருக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்டருக்கு தாங்காது. சரி ஒரு ஆசை தான், சரி போட்டு தான் பார்க்கலாம் எப்படி தான் வருது அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. இங்கே இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தா கம்முன்னு ஃப்ளோரிடா போகலாமான்ட்டு தாங்க இருக்குது. அங்கே இல்லாத பழங்கள் காய்கறியே இல்லை. ஒரு தோப்புக்கும் போகும்போது அப்படி ஒரு ஆசையாக இருக்குதுங்க. அதுவும் இந்த சப்போட்டா தோப்புலாம் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ அருமையாக இருக்குதே, நம்பூர் மாதிரியே இருக்குதே, கம்முன்னு ஒரு கைத்துக்கட்டில் மாமரத்துக்கு அடியில் போட்டு படுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தாங்க ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த தோப்பெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்புகிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த 3 பழத்தில் எந்த பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தோப்புக்கு தான் போகிறோங்க. அது என்ன நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.